Hello mommies and daddies, welcome to Chikku Mommy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோல்ட் காஃப்கான ஒரு கசாயம். அதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. என் சேனல்ல போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. அது என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சித்தரத்தை. இந்த சித்தரத்தை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கோங்க. வாங்கி இடித்து வைங்க. பார்த்தீங்கன்னா நான் இடித்து வச்சுருக்கேன். ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து தேன் கொஞ்சோண்டு விட்டு இந்த இடிச்சு வச்சிருக்க சித்தரத்தைய இந்த கடாயில போட்டு கொஞ்சம் வறுக்குவோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல எங்க அம்மா இந்த கசாயம் தான் செஞ்சு தருவாங்க. 3 days குடிச்சா போதும், கண்டிப்பா கோல்ட் சரியாயிடும். ஆனால் 3 days கண்டினியூஸாக குடிக்கணும். இது வந்து எப்பயுமே நைட்டு செஞ்சு வச்சுருங்க. காலைல எழுந்துச்சி குடிச்சிடுங்க வெறும் வயிற்றுல. இது லைட்டாக இந்த மாதிரி வறுத்தா போதும். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சித்தரத்தைக்கு. இது நல்லா கொதிக்கணும். இப்போ 2 கிளாஸ்ன்றது 1/2 கிளாஸ் வர அளவுக்கு கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 hour கொதிச்சிருக்கு. நான் 2 டம்ளர் ஊற்றுனது வந்து 1/2 டம்ளர் கிட்ட வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேஸ் ஆஃப் பண்ண அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரை கிரேப்ஸ். இந்த மாதிரி ஒரு 10 கிரேப்ஸ் எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் ராத்திரி இதை செஞ்சுருங்க. காலையில் எழுந்துச்சி இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி தேன் கலந்து குடிக்கலாம். காலையில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி குடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா நைட்டெல்லாம் ஊறி இருக்குது. மார்னிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் ஊறி பல்ஜாக இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் தேன் கலந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் காரம், அதனால தேன் கலந்துக்கோங்க. தேன் கலக்காமல் குடிக்க முடியாது. தேன் கலந்துட்ட அப்புறம் இதை ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ இந்த கசாயத்தை ராத்திரி ஊற வச்சுருக்கோம். நம்ம காலைல ஏஞ்சி வெறும் வயிற்றுல குடிச்சிருங்க. இந்த குழந்தைக்கு எவ்வளோ தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 9 மாதம் குழந்தைக்கு அப்புறம்தான் தரணும். அதுக்கு முன்னாடி தராதீங்க. இந்த அளவுக்கு ஒரு அரை பாலாடை கொடுத்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிளாஸ் வாட்டரை நம்ம ராத்திரி ஊற போட்டோம்ல அதுலேயே ஊற்றி வைங்க. இது நல்லா ஊறின அப்புறம் திருப்பியும் நைட் எடுத்து கொதிக்க வச்சு நைட்டு குடிச்சிடுங்க. அடுத்த நாள் காலைக்கு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடலாம். இது 2 times வரை குடிக்கலாம். சேம் இதை இந்த கசாயத்தை இந்த மாதிரி காலையும் நைட்டும் ஒரு 5 daysக்கு குடிங்க. கோல்ட் சுத்தமாகவே சரியாக போயிடும். பேபிக்கு வந்து அந்த மாதிரி 5 daysலாம் தராதீங்க. நான் ஆல்ரெடி கோல்ட் காஃபோட ரெமெடிக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹோம் ரெமெடிஸ். அதில் செக் பண்ணி ஒவ்வொன்றும் ஆல்டர்னேட் பண்ணி தாங்க. இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் தரணும், எம்டி ஸ்டொமக்கில் பேபிக்கு கோல்டு இருந்தால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.